எல்லா புகழும் இறைவனுக்கு. கேப்டன் விஜயகாந்தோடைய நடிப்பில் படைத்தலைவன் அப்படின்னே சொல்லலாம். சகாப்தம் சண்முக பாண்டியனுடைய அறிமுகமான படம். இந்த படத்தோட ட்ரெய்லர்லாம் எத்தனை பேர் பார்த்துருப்பீங்கன்னு தெரியல. அந்த ட்ரெய்லரோட கிளைமேக்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே ஒரு கண் வந்துட்டு பைனாகுலர் பார்க்குற மாதிரி கூட அந்த கண்ணுக்கு நேராக அப்படி ஸ்டாப் பண்ணியிருப்பாங்க. அதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா பெரிய கூஸ் பம்ப் அந்த படத்துக்கு. கிளைமேக்ஸில் தான் தலைவர் வருவார். அதே மாதிரி இந்த படத்துலேயே நான் ரொம்ப நாளாக சொல்லிட்டு இருக்கேன். படைத்தலைவனில் வந்து கேப்டன் ஐ தொழில்நுட்பத்தில் கேப்டனை உருவாக்கி இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லியிருந்தேன். ஸோ அது கன்ஃபார்ம் பண்ணிட்டாங்க. படைத்தலைவனில் கேப்டன் வராரு. பயங்கர அல்டிமேட்டாக இருக்கும் அப்படிங்கிறது என்னுடைய ஒரு எதிர்பார்ப்பு, என்னோட எக்ஸ்பெக்டேஷன். இந்த படத்துலேயும் இந்த ட்ரெய்லர்லேயும் வந்து பார்த்தீங்கன்னா கிளைமேக்ஸில் ஒரு காஃபி கப்பை அப்படி ஒரு கை எடுத்துகிட்டு மூவ் பண்ணிட்டு போகும்போதே நான் தெரிஞ்சிச்சு கேப்டனை காட்ட போகிறாங்க. அதே மாதிரி தலைவர் வந்து பார்த்தீங்கன்னா அப்படி இந்த லேப்டாப்புக்கு சிஸ்டத்துக்கு நேராக அப்படி வச்சு மேலே அந்த கண்ணை காமிச்சிருப்பாங்க. அதெல்லாம் வேறு லெவல். பட் ஐ தொழில்நுட்பம் அது தெரியுது நல்லா. இதே மாதிரி ஒரு காட்சி வந்து பார்த்தீங்கன்னா ரமணாவில் வரும். ரமணாவோட இன்ட்ரோடக்ஷனே வந்து பார்த்தீங்கன்னா அது அந்த சிஸ்டத்துக்கு மேலே தலைவரோட கண்ணை காட்டுவாங்க. அந்த மாதிரி அல்டிமேட்டாக இருக்குது. இந்த படத்தோடைய ப்ளஸ்ஸே வந்து பார்த்தீங்கன்னா ஃபைட்டு. ஏன்னா கேப்டன் அப்படின்னாலே ஃபைட்டு ஆக்ஷன் தான். அதை இந்த படத்துலேயே வந்துட்டு கண்டினியூ பண்ணியிருக்கிறாங்க. அல்டிமேட்டாக பண்ணியிருக்கிற அப்படி நம்ம சண்முக பாண்டியன் வேறு லெவல். படத்தில் வந்து யாமினி சந்திர காமிச்சிருக்கிறாங்க. ராமகிருஷ்ண ராஜு அவர் தான் வில்லன். 1000 லட்சத்தில் ஒருவனா ஏதோ ஒரு கோடியில் ஒருவனா விஜய் ஆண்டனி ஒரு படம் பண்ணியிருப்பார். அதில் வில்லனாக வருவார். நல்ல வில்லன், அல்டிமேட்டான வில்லன் சொல்லலாம். அவர் இருக்கிறார். பட் அவர் தான் மெயின் வில்லனா அப்படிங்கிறது தெரிய வரல. கஸ்தூரி ராஜா வராரு ஒரு சீனில். அதே மாதிரி முனிஷ்காந்த், யாமினி சந்தர் இவங்க 2 பேர் இருக்காங்க. முனிஷ்காந்த் தான் சண்முக பாண்டியனுக்கு மாமனார்னு நினைக்கிறேன். எப்படியும் யாமினி சந்தர் தான் ஜோடியாக இருக்க போகிறாங்க. கண்டிப்பாக கஸ்தூரி ராஜா அப்பாவாக இருக்க போகிறாரு. இளையராஜாவோடைய அட்டகாசம் வந்து பார்த்தீங்கன்னா பாதி ட்ரெய்லர்லேயே அவர் புத்தியை காமிச்சிட்டாரு. லப்பர் பந்து படத்தில் வந்துட்டு யூஸ் பண்ணியிருந்தாங்க அந்த சாங்கு. அதே பாட்டை வந்து பார்த்தீங்கன்னா இந்த படத்துலேயே யூஸ் பண்ணியிருக்கிறாங்க. பட் என்ன மாதிரி யூஸ் பண்ணியிருக்கிறாங்க அப்படின்னா விஜயகாந்த் கேப்டனையும் சண்முக பாண்டியனையும் சிங்க் பண்ணுற மாதிரியான வரிகளை போட்டு பண்ணியிருக்கிறாங்க. பட் இது ஃபைட் சீனில் தான் அந்த பாட்டு வருமா அப்படிங்கிறது தெரிய வரல. அல்டிமேட்டாக இருக்குது, வேறு லெவல். அன்புக்கு வந்து பார்த்திங்கன்னா நல்ல ஃப்யூச்சர். கண்டிப்பாக இதுக்கப்புறம் பெரிய பெரிய படங்கள்லாம் அவருக்கு அமையும். அதில் வந்து எந்த மாற்றமும் இல்லை. எனக்கு இன்னமும் ஒரு புலகாங்கிதம் என்ன அப்படின்னா கடைசியில் கேப்டனை காமிச்சது தான். கேப்டனை பார்த்து எத்தனை வருஷமாகுது. கோட்டு படத்தில் தான் தாயாளிங்க ஏமாற்றிட்டானுங்க. இந்த படத்தில் வந்து பார்த்தீங்கன்னா ஏன்னா இது அவங்க அண்ணியோடைய தலைமையில் இந்த படத்துடைய ஒர்க்கு நடக்கிறதுனால நிச்சயமாக கேப்டனுக்கு இம்பார்ட்டன்ட் கொடுத்து தான் பண்ணியிருப்பாங்க அப்படிங்கிறது என்னுடைய எதிர்பார்ப்பு. கண்டிப்பாக படம் வேறு லெவல். பெரிய சம்பவம் படம் பண்ணும். இன்னும் அநேகமாக ஒரு சில நாட்களில் படம் ரிலீஸ் ஆகும் அப்படின்னு நினைக்கிறேன். ட்ரெய்லரே சர்ப்ரைஸாக வெளியிட்டிருக்கிறீங்களேப்பா. இதே மாதிரி சர்ப்ரைஸாக படத்தை வெளியிட்டுறாதீங்க. படத்துக்கும் படத்து குழுவினருக்கும் நடித்த நடிகர்களுக்கும் நம்ம ரசிகர்கள் சார்பாகவும் சேனல் சார்பாகவும் அவங்களுக்கு ஒரு வாழ்த்துக்கள். நீங்கள் இன்னும் ட்ரெய்லர் பார்க்கல அப்படின்னா போய்ட்டு யூடியூப்பில் அவைலபிளாக இருக்குது. போய் டக்குன்னு பாருங்கப்பா. பார்த்தவங்க யாராவது இருந்தாங்கன்னா கமெண்ட்டுக்கு வாங்க. இறைவன் நாடினால் இன்னொரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். எல்லா புகழும் இறைவனுக்கு.